வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல இன்னைக்கு நம்ம 50வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போறோம். ஏறக்குறைய தொடர்ச்சியா 50 நாட்கள் நடுவில் அந்த ஆஃப் எக்ஸாம் அப்போ மட்டும் ஒரு 10 நாள் கேப் விட்டுருப்போம். மற்றபடி 50 நாள் தொடர்ச்சியா நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல 40 நாள் மேட் டாபிக்ல இருந்து மட்டுமே நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஏன்னா மேட்ல தான் நமக்கு எவ்வளவு கொஷின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா மொத்தமா 90 கொஷின் கேட்கறாங்க அப்படிங்கிறதால மேட்ல இருந்து ஒரு 40 டேஸ் பார்த்துருக்கோம். மீதி நடுவில் 31ல இருந்து 40 வரைக்கும் இந்த 10 டேஸ் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்ல எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கரெக்டாக டே 31ல இருந்து 40 வரைக்கும் ஃபுல்லாக சேட். அந்த சேட்லோட எப்படி கொடுத்துருப்பேன்னா ஒரு 5 கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதே மாடலில் நீங்கள் ஒரு 5 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இன்னையோட மொத்தமாக நமக்கு 500 கேள்விகள் முடியுது. நீங்கள் இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் என்எம்எஸ் எக்ஸாமில் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற முடியும். சரிங்களா? ஓகே, வாங்க இன்னைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம். கேள்வி எண் 491 பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படங்களின் தொடர்பின் அடிப்படையில் அடுத்த படத்தை கண்டுபிடிக்கவும். ஐடென்டிஃபை த ஃபிகர் பேஸ்டு ஆன் த கண்டினியூஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபிகர்ஸ். ஆக்சுவலாக நீ கொடுத்துருக்கிற 10 கொஷினுமே இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதாவது எப்படி அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு 3 படங்கள் கொடுத்துருப்பாங்க, அடுத்த ஒரு கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்து நம்ம 4வது படத்தை சூஸ் பண்ணணும். நமக்கு பொறுத்த வரைக்கும் என்எம்எஸ் எக்ஸாமில் நான் நேற்றே சொன்னது மாதிரி கடைசியாக ஒரு 10ல இருந்து 15 கேள்விகள் வரைக்கும் இது மாதிரி வெறும்னே டயக்ராம் கொடுத்துட்டு அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஒரு டைப் தான் இது. 3 படம் கொடுத்துட்டு 4வதா என்ன வரும்னு கேட்கறது. இது மாதிரியான படங்கள் ஒரு 5வது அவங்க கேட்டுறாங்க நமக்கு எக்ஸாமில். நீங்கள் இதுக்கெல்லாம் சார் எனக்கு சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படி இப்படின்னா கூட இதெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் இந்த கேள்விகள்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும். சரிங்களா? இப்போதான்த்துக்கு இங்கே பாருங்க, முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரோம்பஸ் மாதிரி ஒரு சாய் சதுரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, 4 பக்கம் இருக்கிறது. அடுத்தது இங்க உள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பாருங்களேன், இந்த இதுல இருக்கிற நடுநடுலாம் புள்ளி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளி எல்லாம் ஜாயின் பண்றது மாதிரி ஒரு கோடு போட்டிருக்காங்க பாருங்க. கரெக்டா? ஒரு சைடுக்கும் நடுவுல. அப்ப அதே மாதிரி இங்க ஒரு சைடுக்கும் நடுவுல நீங்க டாட் வச்சீங்க அப்படின்னா இப்ப பாருங்க, இங்க அவங்க அப்படின்னு வச்சிருக்காங்க முன்னாடி படத்துல. அப்ப இங்க ஒவ்வொரு பக்கத்துலயும் நடுவுல டாட் வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். கரெக்டா? அப்ப இது மாதிரி படம் எங்க இருக்குன்னு பார்த்தா போதும். அப்ப நடுவில் எத்தனை கோடு வருதுன்னா 1 2 3 கோடு வரணும். இங்க ஒரு கோடு தான் வந்திருக்கு, இது இல்லை. இங்க 2 வந்திருக்கு, இங்க 1 2 3 இங்க பாருங்க 1 2 3 4 வந்திருக்கு. அப்ப இதுவும் இல்லை. ஸோ இதில் தான் 3 கோடு வந்திருக்கு நடுவில். அப்ப இதுதான் புரியுதா? இந்த படம் மாதிரி இந்த இதுல நடுவில் டாட் வச்சு ஜாயின் பண்ணா இந்த படம் கிடைக்கும் பாருங்க. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க சம்மெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருந்தா போதும். சரியா? இப்போ இது பாருங்க 492. இதுலேயும் அதே மாதிரி தான். முதல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டாங்க, நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த நடுவில் இந்த கீழே இருக்கிற ஆஃபை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. கரெக்டா? மேலே இருக்கிற இந்த ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு செமி சர்க்கிள், இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே தலைகீழா திருப்பி இப்படி வச்சுட்டாங்க. மேலே இப்படி இருக்கக்கூடிய வடிவத்தை திருப்பி இந்த மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ அதே மாதிரி இதில் பாருங்க, இந்த கீழே இருக்கிற இந்த ஷேப்பு இதை அப்படியே வச்சிடலாம். கரெக்டா? கீழே இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இந்த மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, இப்படி இதை அப்படியே தலைகீழா திருப்பி வச்சோம்னா இந்த மாதிரி வடிவம் கிடைக்கும். கரெக்டா? இது மாதிரி ஷேப் கீழே எங்க இருக்குன்னு பாருங்க. கீழே இருக்கிறது இது கிடையாது கண்டிப்பா, இதுவும் இல்லை. இது பாருங்க, தோ இந்த ஷேப் தோ வந்திருக்கு பாருங்க. கரெக்டா? அப்ப சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் 3. முடிஞ்சு பாருங்க, சின்னதுதான். அடுத்ததான் 493. இப்போ இதில் பார்ப்போம். இதில் பாருங்க, இந்த டாட் நான் முதல்ல எடுத்துக்கிறேன். டாட் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, அடுத்து ரைட் சைடில், அடுத்து கீழே. இப்போ அடுத்து எங்க வரணும்னா லெஃப்ட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடில் டாட் வரணும். இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ். அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்து ப்ளஸ் வரும் ரைட்டில், கீழே, லெஃப்டில். அப்போ அடுத்தது அது அப்படியே எங்கே வந்துடும், மேலே டாப்பில் வந்துடும். டாப்பில் ப்ளஸ் வரணும். இந்த நம்ம இது கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கரெக்டா? இந்த 3 இடத்துலையுமே மேலே தான் ப்ளஸ் இருக்குது. ஓகே, அடுத்த ஏரோ மார்க் வருவோம். இங்கே பாருங்களேன், 3 ஏரோ மார்க்கும் வெளியில் பார்த்துருக்கு. இதில் 2 வெளியில் 1 உள்ள, 3ம் வெளியில் பார்த்துருக்கு. கரெக்டா? அதாவது புரியுதா எப்படின்ட்டு? இந்த பக்கம் வெளியில், அதாவது ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரி. இதில் 3ம் ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கு. இதில் 2 ப்ளஸ் பார்த்த மாதிரியும் 1 ஆப்போசிட்லேயும் இருக்கு. மறுபடியும் 3ம் ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணணும், 2 ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரியும் 1 ஆப்போசிட்லேயும் இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே 3மே ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்க, இங்கேயும் 3மே ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கு. இதுவும் கிடையாது. இங்கே பாருங்க, 2 ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கு, 1 ஆப்போசிட்டில் இருக்கு. ஸோ கரெக்டான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் 4. அவ்வளோதான். நமக்கு டாட் வச்சு பார்க்கும்போதே 1 முடிஞ்சிச்சு. சில நேரம் ப்ளஸ் வச்சு பார்க்கும்போதெல்லாம் இன்னொன்று முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த அளவு கூட வராது. சரிங்களாமா? அடுத்ததா 494. இப்போ இதில் பாருங்க, இங்கே ட்ரையாங்கிள், இது 3 பக்கம் இருக்கு. 1 2 3. இங்கே 4 1 2 3 4. அப்போ 1 2 3 4 5.
ஸோ 3 பக்கம் 4 பக்கம் 5 பக்கம் அடுத்து எத்தனை பக்கம் வரணும் 6 பக்கம் 6 6 6 6 எல்லாத்துலேயும் 6 பக்கம் தான் இருக்குது. அடுத்தது இங்கே 1 2 3 இந்த கோட்லாம் வெளியில் வருது, இங்கே கோட்லாம் உள்ளே வருது, இங்கே கோட்லாம் வெளில வருது. அப்போ இங்கே அடுத்தது உள்ள என்ன பண்ணணும் கோட்லாம் உள்ளே வரணும். கோட்லாம் உள்ளே வந்திருக்கு, இங்கே வெளியில் வந்திருக்கு பாருங்கள், இது கிடையாது. கோட்லாம் உள்ளே வந்திருக்கு, இங்கே வெளில வந்திருக்கு, அப்போ இது கிடையாது. சரியா? அடுத்ததான் இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், வெளியில் கோட்லாம் உள்ள வெளியில், அப்போ இங்கே வரும்போது எங்கே வரணும் உள்ளே வரணும். ஆனால் இதில் கோட்லாம் வெளில வந்திருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. ஸோ கோட்லாம் உள்ளே வந்திருக்கு, இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் பாருங்கள். ஜஸ்ட் அந்த உள்ளே கொடுத்துருக்க சின்ன சின்ன லைன்ஸ் கோட்னா உங்களுக்கு புரியுதா? இதோ கொடுத்துருக்காங்களா வெளில நீட்டின மாதிரி கோடு, இந்த உள்ளே கொடுத்துருக்காங்களா அதை வச்சு சொல்கிறேன். வெளியில் உள்ள வெளியில் உள்ள அப்படின்னு யோசிச்சாலே முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஃபார்முலா செய்ய வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அடிஷன் சப்ராக்ஷன்லாம் தப்பாகும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த படத்தை கொஞ்ச நேரம் உத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? அதுதான் 495. இப்போ இதில் பாருங்கள், சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இங்கே இருக்கிற சர்க்கிள் மேலே இருந்து கீழே வந்திருக்கு, இந்த ஸ்டார் அந்த சர்க்கிளுக்குள்ளாடி போயிட்டு இருக்கு பாருங்கள். அப்போது இங்கே கீழே இருக்கிற சர்க்கிள் மேலே போகணும், இந்த ஸ்டார் அதுக்குள்ளாடி போகணும். அப்போ மேலே இங்கே வரணும், உள்ள ஸ்டார் வரணும். எங்கே இருக்குது? இது கிடையாது. ஸ்டார் தனியாக சர்க்கிள் தனியாக இருக்குது, ஸ்டார் தனியாக சர்க்கிள் தனியாக இருக்குது. இங்கே சர்க்கிளுக்குள்ளாடி ஸ்டார் இருக்குது, ஆனால் நமக்கு வர வேண்டியது ரைட் சைடு கார்னர். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் கொடுத்துருக்காங்க, அதனால் இது கிடையாது. ஸோ சரியான விடை ஆப்ஷன் 3 முடிஞ்சிச்சு. சரிங்களா? 496. இப்போ இதில் பாருங்களேன், நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த டயக்ராமை பாருங்கள், நான் உங்களுக்கு கேப் கொடுக்குறேன். இப்போ 5 கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு நிமிஷம் கேப் கொடுக்குறேன். உங்களால் எந்த படம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐடியாவை என்ன சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை வச்சு யோசிங்க. சர்க்கிள் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு யோசிங்க. இங்கே இருக்குது, அடுத்த படத்தில் எங்கே போயிருக்கு, அதுக்கு அடுத்த படத்தில் எங்கே போயிருக்கு, அப்போ ஆன்சர் வரும்போது என்ன வரணும்? ஜஸ்ட் இந்த சர்க்கிள் எடுத்து யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் ட்ரையாங்கிள் வச்சும் யோசிக்கலாம், எதை வச்சு வேணாலும் யோசிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, வெரி குட். சொல்லலாமா? இப்போ இங்கே பாருங்கள் உங்களோட ஆன்சர். ஓகே, பார்க்கலாம் நீங்கள் சொன்ன ஆன்சருக்கு கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. இப்போ இதில் சர்க்கிள் பாருங்கள், இங்கே இருக்குது மேலே, அடுத்து அப்படியே பாருங்கள் இந்த பக்கம் கீழே, அடுத்து அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட்டில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு தெரியுதா? இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. இப்போ அடுத்த படத்தில் எங்கே வரணும்னா இந்த இடத்துல வரணும். ஸோ சர்க்கிள் இந்த இடத்துல மேலே வரணும், லெஃப்ட் சைடு கார்னரில். இங்கே அப்படி தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ இது எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஆன்சர் எது? ஆப்ஷன் 1 தான். முடிஞ்சிச்சு. சார் சர்க்கிளை வச்சு தான் யோசிக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ட்ரையாங்கிள் வச்சு கூட யோசிக்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, அடுத்து இங்கே கீழே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து ட்ரையாங்கிள் இங்கே இந்த பக்கம் ரைட் சைடு வந்திருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் எங்கே வரணும்? இந்த இடத்துல ட்ரையாங்கிள் வரணும். கரெக்டாக? ஸோ இங்கே ட்ரையாங்கிள் இதோ இங்கே அப்படி தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, வேறு எங்கேயுமே. அப்போ ஆன்சர் நீங்கள் ட்ரையாங்கிள் வச்சு சொன்னாலும் வரும், சர்க்கிள் வச்சு சொன்னாலும் வரும், ஏன் ஸ்கொயர் வச்சு யோசிச்சிங்கன்னா கூட சொல்ல முடியும். புரியுதுங்களா? நான் டக்குன்னு சர்க்கிள் தோணுவே அதை எடுத்து போய் யோசிங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, உங்களோட ஆன்சர் நீங்கள் 1ன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வெரி குட், சூப்பர். சரிங்களா? அடுத்ததா 497. இது 97 இது. சரிங்களா? 497. இப்போ இதில் பாருங்களேன், இது உங்களால் யோசிக்க முடியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி இதுக்கும் டைம் தரேன், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் இதுக்கு எது வரும்னு சொல்லிட்டு. இந்த லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதை எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள், நடுவில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி இதை யோசிங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணியிருக்காங்க? இந்த வெளிப்பக்கம் பார்த்துருக்கிற இந்த 2 ஆஃபையும் உள்பக்கமாக மாற்றிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இந்த உள்பக்கம் பார்த்துருக்கிற இந்த 2 ஆஃபையும் நம்ம வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இப்படி மாற்றணும். கரெக்டாக? இதை ஒட்டிட்டு இருக்கிற இதை பிரித்து நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒட்டிட்டு இருக்கிற இதை பிரித்து நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு போடணும். முடிஞ்சிச்சு பாருங்கள், அவ்வளோதான். தோ ஆப்ஷன் 4 நமக்கு இதில் சொல்ல முடிஞ்சது பாருங்கள். என்ன தப்புன்றீங்கன்னா 3 or 4 தான் தப்பு. நடுவில் கோடு வரணும்னு தெரிஞ்சிருவீங்க. இதை பிரித்து போடும்போது இப்படி ஆப்போசிட்டில் போடணுமா இதே டைரக்ஷனில் போடணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இங்கே அவங்க ஆப்போசிட்டில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஆஃப் சர்க்கிள் இந்த பக்கம் இருக்குது, இதில் வரும்போது அப்படியே உள்ளே வந்துடுது. சரிங்களா? ஓகே, வெரி குட். அடுத்ததா 498. இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
சொல்லட்டுமா? ஓகே. ஒருவேளை உங்களோட ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படின்னு இருந்திருந்தா நீங்களே ஆப்ஷன் 2 அப்படின்னு இருந்திருந்தா நீங்களே உங்களுக்கு ஒரு வெரி குட் போட்டுக்கலாம். சரிங்களா? வெரி குட். நான் ஸ்டாரும் கூட உங்களுக்கு போடுறேன். நீங்க ஆப்ஷன் 2ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா. சரியா? எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்க. இதுல 4 பக்கம் இருக்கு. இதுல 3 பக்கம் இருக்கு. இங்க 4 பக்கம், அதுல 1 குறைஞ்சி 3 பக்கம். அப்ப அதே மாதிரி இதுல பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. 6 பக்கம் இருக்கு. அப்ப 6ல 1 குறைஞ்சி எத்தனை பக்கம் வரணும்? 5 பக்கம் வரணும். பாருங்க 1, 2, 3, 4, 5 பக்கம் வர்றது இதுதான். ஸோ ஆன்சர் 2 தான் இதற்குண்டான சரியான விடை. மீதியெல்லாம் 5 பக்கம் வராது பாருங்க. இதுல 4 பக்கம், இதுல 3 பக்கம் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2ல தான் 5 பக்கம் இருக்கு. அப்ப இதுதான் கரெக்டான விடை. சரிங்களா? குட். அடுத்ததான் 499. இதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் வச்சே யோசிப்போம். ட்ரையாங்கிள் எங்க இருக்கு? இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கு மேலே. அப்புறம் இங்க வந்திருக்கு. கரெக்டா? லெஃப்ட் சைடு, இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ல இருந்து இங்க வந்திருக்கு. அடுத்தது எங்க போயிருக்கு? கீழே. இங்க இருந்து கீழே போயிருக்கு. அடுத்து எங்க வரணும்? இந்த சைட்ல வரணும். முதல் விஷயம் ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல வரணும். இங்க பாருங்க. இதுல இந்த இடத்துல வரல, வேற இருக்கு. அப்ப 4 கிடையாது. சரியா? சரி, எந்த பக்கம் பார்த்துருக்கணும்? இங்க பாருங்க. மேலே, லெஃப்ட்ல, கீழே, மேலே, ரைட்ல, கீழே. அப்ப இங்க வரும்போது என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைட்ல பார்த்துருக்கணும். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்துருக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்து இப்படி இருக்கணும். பாருங்க, இதுல மேலே பார்த்துருக்கு, இதுல ரைட்ல பார்த்துருக்கு. அப்ப இதுவும் கிடையாது. 3 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் 1. புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? வெறும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சே நம்மளால சொல்ற முடியும் பாருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்ததா 500வது கேள்வி. இதுக்கு நீங்க ஈஸியா சொல்லலாம். முதல்ல கொடுத்த டைம்ல கிடையாது. 10 செகண்ட் தான். சொல்ல முடியுதான்னு பார்க்கலாமா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸ்டாப். குட். ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? என்ன ஆன்சர் சொல்லியிருக்கீங்க? 3. வெரி குட். 3ன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா சூப்பர். உங்க ஆன்சர் கரெக்ட். 500வது கேள்விக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரியா? எப்படி 3? இங்க பாருங்க, சர்க்கிள். வெளியில இருக்கிற இந்த டாட் எல்லாம் இந்த சர்க்கிள்ல என்ன ஆயிடுது? அடுத்த படத்துல வரும்போது உள்ள போயிடுது. கரெக்டா? அப்போ உள்ள இருக்கிற இந்த லைன்லாம் இங்க வரும்போது என்ன பண்ணிடணும்? வெளியில வந்துடணும். இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர்ல கண்டிப்பா ஸ்கொயர் தான் வரணும். அப்ப சர்க்கிள் கிடையாது. இது ரெண்டும் கிடையாதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு. ஸ்கொயர் வரும்போது 2 இடத்துல ஸ்கொயர் இருக்கு. ஆனா இந்த 4 லைன்ல இதுல 2 லைன் தான் வெளியே வச்சிருக்காங்க. இதுவும் கிடையாது. இங்க தான் 4 லைனையும் வெளியே வச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் 3 தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? ஓகே. இதோட நமக்கு மொத்தமா இந்த என்ஓஎம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்காக நாம சொல்லி தந்த மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக் 500 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 4-5 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருக்கோம். நான் அதையும் அடுத்ததான் மறுபடியும் கூட ஒரு வாட்டி குரூப்ல போட்டு விடுறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸ்கூல்லையும் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதையும் சைட் பை சைடு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதுலயும் நம்ம என்னென்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கூட ஃபர்ஸ்ட் டேவ்ல இருந்தே திரும்ப பாருங்க. ஏன்னா நம்ம எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு 28 லெசன்ஸ் வரைக்கும் நம்ம மேட்டு சேட்டுக்கெல்லாம் அவங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத சப்ஜெக்ட் நம்ம டாபிக் வைஸாவே போட்டிருக்கோம். சரிங்களா? ஒரு 28 லெசன்ஸ் போட்டிருக்கோம். அந்த லெசன்ஸையும் கண்டினியூவா பாருங்க. சரிங்களாமா? ஸோ நாளையிலேருந்து வரும்போது 51வது நாள் 501வது கொஸ்டின்லேருந்து வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5 மேட் கொஸ்டின்ஸும் 5 சேட் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். சரிங்களா? மேட் 5, சேட் 5ன்னு கலந்து பார்க்க போறோம். சரிங்களாமா? அது நம்ம நாளையிலேருந்து பார்க்கலாம். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.